என்ன ஹிந்துவிசம் பற்றி மேடம்? ஹிந்துவிசம்னா என்ன அப்படின்னா காத்தல் அழித்தல், படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற முக்கியமான கோட்பாடு தான் ஹிந்துவிசம். இதில் குறிப்பாக அழித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேறு எந்த மதத்திலுமே கிடையாது. இஸ்லாம்லேயோ இல்லை கிறிஸ்துவத்தை மதமாகவே சொல்ல முடியாது. அது வந்து ஒரு சார்பு மதம், எல்லாத்துலேருந்தும் எடுத்துக்கிட்ட ஒரு மதம். எப்படி ஆங்கில மருத்துவமும் கிறிஸ்துவமும் ஒன்று தான், சரிங்களா? அதை விட்டுருங்க. ஆதி, அதாவது ஆதி சமயங்கள். ஏன்னா கிறிஸ்துவம்ன்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு மதம். ஏன்னா இயேசு பிறந்ததுக்கப்புறம் தான் கிறிஸ்துவம் உருவாச்சு. அதுக்கு முன்னாடி கிறிஸ்துவம் கிடையவே கிடையாது. இஸ்லாம் தான் இருந்தது. இஸ்லாம்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் கிறிஸ்துவர்கள், சரிங்களா? அப்போது இஸ்லாமுக்கு வந்து நிறைய, அதாவது அதுக்கு வந்து மரபுத்தன்மை உண்டு, பூர்வீகம் உண்டு. அதே மாதிரி ஜெயினிசமுக்கு பூர்வீகம் உண்டு, பௌத்த மதத்துக்கும் பூர்வீகம் உண்டு. இதெல்லாம் பூர்வீகம் உண்டு. இந்துவிசமுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் வந்து பூர்வீகம் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவத்துக்கு முன்னாடி இந்துவிசம் இருந்தது, அது வேணால் ஒத்துக்கலாம், சரிங்களா? அப்போது இந்துவிசமுக்கு பூர்வீகம் கிடையாது. இயற்கை வழிபாடு தான் இருந்துச்சு, இயற்கை வழிபாடு மட்டும்தான் இருந்தது. அப்போது என்னென்னா அதுக்கு பூர்வீகம் ஒன்று இருந்ததுன்னா திருக்குறளை அவர் குறிப்பிட்டிருப்பார். ஏன் திருக்குறளை, அதாவது அழித்தல் அப்படிங்கிறது ஜெயினிசமில் இல்லை. உயிர்களை காப்பாற்றணும், உயிர்கள் எடுத்து அன்பு செலுத்து அப்படின்னு தான் ஜெயினிசம் சொல்லுது. அதே மாதிரி தான் இஸ்லாமில் வந்து எல்லாரையும் அதாவது தவறுகள் செஞ்சு மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடுவாங்க, எப்படிப்பட்ட தவறுகள் வந்து மன்னிப்பு கிடச்சிரும் அப்படிங்கிறதா இஸ்லாம் சொல்லிச்சு. அதே மாதிரி பௌத்த மதத்துலேயும் வந்து எல்லாரையும் நேசிக்கணும், எவ்வளோ கடன் கொடுத்தாலும் அதாவது மனிதர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்வாங்க. இஸ்லாம்லேயே வந்து கடன் கொடுத்தா திருப்பி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மனித அடிப்படையை வந்து அறத்தை வந்து சொல்கிற ஒரு சமயமாக இருந்தது. பௌத்த மதத்துலேயும் வந்து அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், ரைட் ஆக்ஷன், நல்ல செயல்கள் செய்யணும் அப்படின்ற 8 ஃபோல்ட் பார்ட்ஸ் நிறைய இருக்குது. ஜெயினிசமில் மகாவீரரும் இந்த மாதிரி சொன்னார். ஸோ இது எதுலேயுமே அழித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லவே இல்லை. ஆனால் அழித்தல் பற்றி சொன்ன ஒரே ஒரு மதம் வந்து ஹிந்து மதம் மட்டும்தான். அழிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம், சம்ஹாரம், கொல்றது, இதெல்லாம் வந்து சொல்கிறது எல்லாமே வந்து ஹிந்துவிசம் தான். ஏன்னா உயிர் பலி அப்படிங்கிறது வந்து ஜெயினிசம்லாம் சொல்லவே இல்லை, சரிங்களா? அப்போது இந்த அழித்தல் விஷயத்தை கொண்டு வந்த இந்துவிசம் எப்போ வந்திருக்குது? அப்போ அழித்தல்ன்ற விஷயம் அதிகமாக இந்துவிசம் அதிகமாக உலகம் முழுக்க பதவி இருந்தால் அதை பற்றி நெகட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ ஏதோ தனக்கு எதிரான கருத்தாக இருந்தால் கூட அதை பதிவு செஞ்சிருப்பாரா இல்லையா திருவள்ளுவர்? இந்துவிசம் பற்றின பகவத்கீதையில் சொன்ன எந்த விஷயமுமே திருக்குறளே இல்லவே இல்லை. அப்போது என்ன இதில் வந்து புரிஞ்சுக்கலாம்னா, இந்து தர்மம் அப்படிங்கிறது பிற்காலத்தில் வந்த, அதாவது திருக்குறளுக்கெல்லாம் அப்புறம் வந்த ஒரு தர்மம். இது அப்படியே திருக்குறள் காலங்களில் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல 1-2 பேர் வந்து பின்பற்றிருக்கலாம் இது ஒழிய அது பரவலான ஒரு மதமாக இல்லை. அப்போ எப்போ பரவலாச்சு? எப்படி ஆங்கில மருத்துவம் பரவலாச்சோ அதே மாதிரி ஆதிக்க மதமாக பிற்காலத்தில் தான் அது பரவலாச்சு. இந்த மதங்களெல்லாம் அழிச்சிட்டு இந்த மதம், இந்து மதம் இதுவாச்சு. இந்து மதத்தை அழித்து இன்றைக்கி கிறிஸ்துவம் வந்து பரவாயில்ல. இப்படி ஒவ்வொரு மதமும் தங்களை ஆதிக்கப்படுத்திக்கிறதுக்காக, அதான் இதுதான் மதம், இப்போ தான் மதம். சமயமாக இருந்த எல்லாமே எப்போ தீவிரத்தை நோக்கி போகுதோ, ஆதிக்கம் தனக்குள்ளே இருக்கிற அந்த வெறித்தனம் எப்போ வருதோ, சமயத்து மேலே வெறித்தனத்தை காட்ட ஆரம்பிக்கும் போது தான் மதமாக மாறுச்சு. ஒற்றை அப்படிங்கிற திணிப்பு வரும்போது தான் மதமாக மாறுது. ஸோ இந்து மதத்துக்கும் வந்து பூர்வீகமே கிடையாது. அப்போ இந்து பூர்வீகம் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வழிபாட்டாளர்கள், மூதாதையரை வணங்குறவங்க தான் இருந்தாங்க. கிராமப்புறங்களில் நல்லா தெரிஞ்சுக்கலாம். கிராமப்புறங்களில் பாருங்கள், எங்கேயாவது பிள்ளையார், முருகர் இருந்தார். முருகர் வந்து மூதாதையர் தான், பிள்ளையாரும் மூதாதையர் தான். ஆனால் சிவனும் மூதாதையர் தான். இவங்க எல்லாரும் கிராமப்புறங்களில் இருக்கிற பகுதிகள் இல்லை, இந்த பகுதிகளில், வேறு பகுதிகளில் தான், இவங்க நார்த் சைடில் தான் அதிகமாக பின்பற்றப்பட்டாங்க. மதுரை மாதிரியான பகுதிகளில், மலைப்பிரதேசங்களில் முருகர் வழிபாடு இருந்தது. ஏன்னா அங்கே இருந்த பூர்வீக மூதாதையர் முருகர். ஆனால் கிராமப்புறங்களில் பாருங்கள், இன்றைக்கும் பல்லாயிரம் வருஷம் பழமையான பெண் தெய்வங்கள், நாட்டார் வழக்கு தெய்வங்கள் தான் இருந்தாங்க. அப்போது இவங்க எல்லாரும் இந்துக்கள். ஏன்னா இவங்களாம் நாட்டார் வழக்கு தெய்வங்களை தான் வழிபட்டிருக்காங்க. அதாவது அந்தந்த கிராமங்களில் பிறந்து இறந்தவங்களை வந்து தெய்வமாக்கி தான் வணங்கியிருக்காங்க. இதுதான் ஆதி வழிபாட்டு முறை. இதான் பூர்வீகமான வழிபாடு. ஏன்னா கிராமப்புறங்களில் இருக்கவங்க தான் பூர்வீகக்காரங்கள். இந்த சிவன் அப்படிங்கிற நார்த் சைடில் இருந்தார். ஐயப்பன்றவர் கேரளாவில், அங்கே இருந்த பூர்வீக நாட்டார் ஒரு மனிதர், அவர் அதே தான் நாட்டார் வழிபாட்டு தெய்வம். சிவனும் அப்படி தான். இவங்க எல்லாரும் மேலேருந்து குதிக்கலை, யாருமே இங்கே வானத்துலேருந்து குதிக்கலை அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே பிறந்து பிற்காலத்தில் இறந்து அவங்கள வழிபட்டு அதில்
கொஞ்சம் வசதி படைச்சவங்க அவங்கள ரொம்ப பெருசாக கோயில் கட்டி அவங்கள 4 பேரை வணங்க, அதாவது மனிதன் தன்னை உயர்த்தி இருக்கும்பொழுது அவனுக்கு கீழே அவனுக்கு சலாம் போடுறவங்க எல்லாரும் அவன் வணங்குற தெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. இப்படி தான் அந்த தெய்வங்கள் பிரசித்தி ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் சமயங்கள் மதங்களாக மாறுச்சு. ஸோ இந்த சமயங்களை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்த சேர்க்கும்போது தான் மருத்துவங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கடத்தப்பட்டுச்சு. அதே சமயத்தில் மருத்துவங்கள் மட்டும் இல்லைங்க, உணவு முறைகளும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் கடத்தப்பட்டுச்சு. எப்படின்னா இப்போ இங்கேருந்து தங்களுடைய சமயத்தையோ மதத்தையோ பிரச்சாரம் பண்ண ஒரு குருமார் வேறு ஒரு ஃபாலோயர் வந்து வேறு இடத்துக்கு போகிறாருன்னா அவர் என்ன உணவு இங்கே சாப்பிட்டாரோ அதே மாதிரியான உணவு அவர் பிரச்சாரம் பண்ணும்போது ஆரம்பத்தில் அந்த ஊர் உணவு சாப்பிடுவார், செட் ஆகாது. அவருடைய பிரச்சாரங்களை கேட்க வராங்க இல்லையா, அவங்க அவருடைய பேச்சில் வந்து ரொம்ப தீவிரமாக மதிப்பு கொடுத்து ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும்போது அவருக்கு ஒரு சேவை செய்கிற மாதிரியான இடத்துல வரும்போது அவருக்கு பிடிச்ச சமையலை செய்யறதுக்கு அப்போ தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ அவர் தன்னுடைய பிடிச்ச உணவை வந்து அந்த பகுதியில் இருக்க மக்களை செய்ய சொல்லுவார். அப்போ அவங்க அவருக்கு செஞ்சு கொடுக்கும்போது அப்போ எங்கேருந்து வராரோ அந்த பகுதி உணவு வந்து அந்த இடத்துல ப்ராப்ளம் ஆகுது, அது அவங்களும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ எப்படி டாக்டர் குடிக்கிற தண்ணியும் மருந்து அப்படிங்கிற மாதிரி அப்படி தானே நினச்சிட்டு நம்ம ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறோம். அவர் எச்சு பண்ணி குடிச்ச தண்ணியிலே மருந்து இருக்கும், நம்ம குடித்தோன்னா நம்மளும் டாக்டர் மாதிரி ஆரோக்கியமாக ஆகிடும்ன்ற குருட்டு மூட நம்பிக்கை இருக்கு இல்லையா. இதே மாதிரியான ஒரு விஷயம்தான் உணவு சார்ந்ததும். அவர் சாப்பிட்றாருன்னா அதில் ஏதோ விசேஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் குருட்டுத்தனமாக சில விஷயங்கள் பின்பற்றுறாங்க. ஆனால் அது உணவுன்றதுனால ஒன்றும் பெரிய தவறு இல்லை. ஸோ இப்படித்தான் ஒரு பகுதியில் இருக்கிற உணவுகள் பல பகுதிகளுக்கு வந்து பரவலாச்சு. இன்றைக்கி இங்கே சப்பாத்தி சாப்பிட்றோம், சப்பாத்திங்கிறது நார்த் சைடில் சாப்பிட்ட உணவு. இப்போ வந்து இதே சப்பாத்தி சுகருக்கு ரொம்ப நல்லதுன்ற மாதிரியான ஒரு பிரச்சாரம் வந்து இப்படி தான் உணவு முறைகள் அங்கங்கே வந்து பழக்கத்தாங்க. ஸோ மருத்துவமும் இப்படித்தான் நாடு கடத்தப்பட்டுச்சு. நாடு கடத்தி கடத்த அந்தந்த நாட்டில் அவங்களுடைய மருத்துவங்களோடு இங்கே குழப்பி அதோடு சேர்த்து கலப்படம் பண்ணும்போது தான் அந்த மருத்துவம் உருவான அதோடைய கோட்பாடுகள் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நாடி பரிசோதனையும் அந்த நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு வரும்போது சில நேரங்களில் பாசிட்டிவான ஒரு விஷயம் உருவாகும், சில நேரங்களில் நெகட்டிவான விஷயம் உருவாகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி பரிசோதனை அப்படின்னா